ஹே கைஸ், ஹலோ மக்களே. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி வந்து வெஜிடபிள் குருமா ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக இருக்குப்பா. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. அடிப்பொலியான ரெசிபி, எக்ஸலண்ட்டாக இருந்தது. நீங்கள் எல்லாமும் ட்ரை பண்ணுங்க. சப்பாத்தியோட அருமையாக இருந்தது. ஈவன் இது தோசை கூட தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. ஹோட்டலில் வைக்கிற மாதிரி ஆனியன் ஸ்லைஸோடு வச்சு பண்ணியிருக்கேன். பின்னாடி ரெசிபிஸ் வருங்க, பாருங்க, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ். மக்களே, வணக்கம், நமஸ்காரம். வெல்கம் டு அவர் சேனல் போஜனம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது சப்பாத்திக்கு ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு குருமா. இது வந்து தோசை இட்லிக்கு கூட தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். நம்ம வந்து அரைக்கிறதுக்கு வந்து நல்லா ஒரு 1/4 கப்பு இந்த குட்டி கப்பால் ஒரு கொஞ்சம் தேங்காய், இதில் 1 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி, இந்த ஸ்பூனால் சோம்பு, பூண்டு கம்மியாக இருந்தது ஸோ அதனால் ஒரே ஒரு பூண்டு உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு, காய் என்னென்ன சேர்த்திருக்கேன் குருமாக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, ஒரு 2 உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம வந்து வெங்காயம், இப்போ வந்து இதெல்லாம் போட்டு நம்ம வந்து அரைச்சிடலாம். இது தேங்காய் துருவின மிக்ஸி. ஸோ தேங்காய், பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு, 2 பச்சை மிளகா, முந்திரி பருப்பு, ஒரே ஒரு பூண்டு, சோம்பு, இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிடலாம். நல்லா நைஸாக அரைச்சிண்டாச்சு. கடாய் வச்சுட்டாச்சு. எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ எண்ணெய் காஞ்சிருத்தும். 2 பட்டை, அந்த ஸ்டார் ஆனிஸ், பே லீஃப் இருந்தால் பே லீஃப் போட்டுக்கோங்க. பே லீஃபு, சின்னமன், க்ளவுஸ் எல்லாம் ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். எங்கிட்ட பே லீஃப் கிடையாது, அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. கொஞ்சம் நான் ஷாய் ஜீரா போட்டுக்கிறேன். வெங்காயம், ஒரு 2 வெங்காயம், இது நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பெரிய டொமேட்டோ, உங்களுக்கு சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க, பெருசாக இருந்தால் 1 டொமேட்டோ போதும். இதுவும் நல்லா மஷியாக வரும். நம்ம வந்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் கறி லீஃப், கருவேப்பிலை, இதையும் போட்டு ஒரு வதக்கிக்கலாம். இப்போது இந்த அரைச்சி வச்சுருந்த மசாலாவை போட்டு ஒரு வதக்கிட்டு நம்ம வந்து காய்கறியெல்லாம் போடலாம். நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. மஞ்சப்பொடி போட்டுக்கலாம், சில்லி பவுடர், தனியா பவுடர். நான் இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துட்றேன். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து கொஞ்சம் அப்படி நல்ல கலராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு. இப்போ காய்கறிலாம் போட்டுடலாம். உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, உங்களுக்கு வேணுங்கிற வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். பட் குருமாவுக்கு இது போதுமாக இருக்கும். எல்லா காயும் போட்டுனாச்சு. கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி வச்சு ஒரு 5 to 10 minutes காயெல்லாம் வேகிற அளவு மூடி வச்சுடலாம். இன்னும் கொஞ்சம் ஜலம் விட்டுக்கலாம். இது கொஞ்சம் வேகட்டும். அப்புறம் வேணுங்கிற அளவுக்கு நம்ம வந்து ஜலம் விட்டு பண்ணிக்கலாம். நல்லா காய் மூழ்கிற அளவு தண்ணி இருக்குது பாருங்க. ஸோ இது சிம்மில் தான் இருக்குது அடுப்பு. நம்ம வந்து இதை மூடி வச்சுருவோம். மூடி வச்சு காய் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா ஒரு 5 to 10 minutes ஆயாச்சு. சூப்பராக இருக்கு பாருங்க. அடிப்பொலியான ரெசிபி. திரும்பி ஒரு 5 minutes மூடி வைக்கலாம். இந்த பீன்ஸ் வந்து ஒரு 5 minutesல வெந்துடும். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு 5 minutes மூடி வச்சுட்டு நம்ம வந்து கொத்தமல்லி போட்டு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் அதோட சேர்க்க போகிறேன். அது வந்து பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணுறேன். சூப்பரப்பு அடிப்பொலியான ரெசிபி. அப்படி எப்படி இருக்குது பாருங்க. இப்போ நம்ம வந்து சிம்மில் இருக்குது.
இதோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா கொஞ்சமாக பால் ஆடையோடையே விட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட் கொடுக்கும். இது இந்த மாதிரி பால் சேர்த்து குருமா பண்ணியிருக்கேலா சொல்லுங்க, சூப்பராக ரெடியாக எடுத்து. இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மேலாக கொத்தமல்லி போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, சப்பாத்தியோட சூப்பராக இருக்கும். ஈவன் இது தோசைக்கு கூட சூப்பராக இருக்கும், பூரிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பூரி பண்ணினா கூட கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. சப்பாத்தி ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறையா இருக்குது. ஸோ அது வந்து நான் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட நான் கொடுக்குறேன். இதோட டீட்டெயில் எல்லாமே வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாமும் நான் டிஸ்கிரிப்ஷனில் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ பார்த்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். தேங்க்யூ கைஸ். போஜனம்க்கு லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.